Hey guys, hello மக்களே. இன்னைக்கு டே 5 ஓட மாலைபக்ஷ சமையல் வந்து கண்டந்திப்பிலி ரசம், பூசணிக்காய் மோர் கூட்டு, வாழைத்தண்டு தொகையல். இந்த கண்டந்திப்பிலி ரசம் வந்து இன்னைக்கு தான்ப்பா நானும் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சாப்பிடாதவா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, நல்ல மெடிசினல் வேல்யூ. ஹே கைஸ், ஹலோ மக்களே, வணக்கம் நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு டே 5 மகாலயபக்ஷ சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வச்சு தான் பண்ண போகிறோம். வாழைத்தண்டு தொகையல். அதுக்கு வந்து தொகையலுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து பூசணிக்காய் மோர் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து கண்டந்திப்பிலி ரசம். அதாவது கண்டந்திப்பிலி ரசம் வந்து என்கிட்ட பொடி இருக்கு, என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தா. ஈஸியாக 5 நிமிஷம் கூட ஆகாது, குக்கர்லேயே அப்படி டைரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். வாங்கோ நம்ம டே 5 மகாலயபக்ஷ சமையலை பார்க்கலாம். டிஃபன் வந்து பலகாரம் வந்து நம்மக்கிட்ட தோசை மாவு இருக்குது. ஸோ நேற்று நீங்கள் சப்பாத்தி பார்த்துருப்பேன், ஸோ கூட்டு பார்த்துருப்பேன். எக்ஸலண்ட்டாக இருந்ததுப்பா அந்த கூட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கி வந்து தோசை மாவு இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரசம் தொட்டுக்கலாம், மோர் கூட்டு தொட்டுக்கலாம், மிளகா பொடி இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. இன்றைக்கி பலகாரம் தோசை தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் சமையல் மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து இதில் கொஞ்சமாக பூசணிக்காய் நறுக்கிக்க போகிறேன். இந்த வாழைத்தண்டில் ஒரு 1/4 இது எடுத்துக்கலாம், இவ்வளோ எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு தொகையலுக்கு. மீதி வந்து இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கண்டந்திப்பிலி பொடி வந்து பாருங்க, இதுதான் கண்டந்திப்பிலி ரசப்பொடி. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்தா. இது வந்து இதுதான் கண்டந்திப்பிலி பவுடர், ரச பவுடர். இதை போட்டு தான் நம்ம வந்து கண்டந்திப்பிலி ரசம் வைக்க போகிறோம். அதாவது டைரெக்டாக குக்கரில் வச்சிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரசம் பண்ணிடலாம். இதுக்கு வந்து குக்கரில் டைரெக்டாக வச்சிடலாம். இதில் வந்து நான் அதாவது குட்டி லெமன் சைஸ் புளியை ஊற போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன்ப்பா. ஃபில்டர் பண்ணி அதோட புளி தண்ணி தான் இதில் நான் விட்டுருக்கேன். இதில் 1 டம்ளர் புளி தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக பண்ணிக்கலாம். இதில் 1.25 டம்ளர் ஜலம் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கண்டந்திப்பிலி பவுடர், ரச பவுடர் பாருங்க, ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்களேன். அப்புறம் வேணும்னா நம்ம வந்து குக்கரில் வச்சுட்டு திருப்பி நம்ம வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு, அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம் தாளிக்கும் போது. அவ்வளோதான், இது சிம்பிள். இதுக்கு ஒன்றுமே கிடையாது கண்டந்திப்பிலி ரசத்துக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து புளி தண்ணியை கொதிக்க வச்சு புளி இதெல்லாம் வந்து நம்ம அடுப்பில் அப்படியே பண்ணலாம். சரி, டக்கு நாயன்னு இல்லை, எல்லாருமே வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட் ஃபுட் காலம் மாதிரி 5 நிமிஷத்தில் ரெடி ஆகணும்னு சொல்கிறாள்ல. ஸோ அதனால் இது டக்குன்னு ரெடி ஆகிடும். இது அப்படியே குக்கரில் வச்சுட்டு நம்ம வந்து வெறும் கொஞ்சம் தாளிச்சா மட்டும், அதாவது கடுகு மட்டும்தான் அதுக்கு தாளிக்க போகிறோம். ஸோ சூப்பராக கண்டந்திப்பிலி ரசம் ரெடி ஆகிடும். அதாவது நேற்று வந்து அந்த பருப்பு இது கூட்டு பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஸ்டீமர் கேட்டிருந்தா. அதாவது ஸ்டீமர் வந்து இப்போ நான் வாங்கி ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்துப்பா. இப்போ நிறையா மாறி இருக்கு. அமேசானில் நீங்கள் போய் பார்த்தேன்னா, நான் அமேசானில் தான் வாங்கினேன், இது ஸ்பான்சர் கிடையாது, அமேசானில் தான் வாங்கினேன். நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எது தகுந்த மாதிரி நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தா, இந்த ஓணம் சத்யாவுக்கு அடப்பிரதமன் பண்ணோம் இல்லையா, பால் அடப்பிரதமன், அது வந்து எந்த அடை வாங்குறதுன்னு நான் அவளுக்கு கமெண்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டபுள் ஹார்ஸில் வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்குது, பாலாட பிரதமன் இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ரைஸ் அடை, இதை வந்து நம்ம வேக வச்சு பண்ணிக்கிறதாகவும் இருக்கும். ரெண்டுமே இருக்குது. பட் டபுள் ஹார்ஸ் பிராண்ட், இதுவும் ஸ்பான்சர் கிடையாது, டபுள் ஹார்ஸ் பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவோம். இதில் இவ்வளோதான்ப்பா, கொஞ்சமாக தான் எடுத்துட்டுருக்கேன் பூசணிக்காய் மோர் கூட்டுக்கு. இதை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டீமரில் வச்சுட்டோம். இது நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வேகவும் வைக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் மூடி கொடுத்துருந்தது, உடஞ்சி போயிடுது. ஸோ இதை மூடி வச்சு ஸ்டீமரில் வச்சுடலாம். வாழைத்தண்டு நறுக்கிண்டாச்சுப்பா, நறுக்கிட்டு மோரில் போடணும். இதோட நம்ம சேனல் ஆல்ரெடி வாழைத்தண்டு எப்படி நறுக்கிறது என்னன்னு இருக்குது, அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த அரையும் நான் வந்து இதை நிறுத்திட்டேன், ஏன்னா நம்ம தேங்காய் போட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகிடும். இதை வந்து மோரில் போட்டு வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது பூசணிக்காய் மோர் கூட்டு பண்ணிவிட்டு தொகையில் அரைக்கலாம். ஏன்னா தொகையில் வந்து இன்றைக்கும் நான் அம்மியில் தான் அரைக்க போகிறேன், அதனால் கடைசியாக தொகையில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது கூட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம அதுக்குள்ளே குக்கர் அடங்கிடுத்தோ ரசம் பண்ணிட்டுலாம். ஸோ அப்பா நல்லா மணமாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது கண்டந்திப்பிலி ரசம். ஸோ இப்போ வந்து இதை வந்து இதில் விட்டுடலாம்.
இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ரொம்ப நல்லா திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்குப்பா, செமையாக இருக்குது ரசம், சூப்பராக. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எவ்வளோ புளி எடுத்துக்கிறீங்களோ, எவ்வளோ இது பண்ணிக்கிறீங்களோ தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு தாளிச்சுடலாம். சிம்பிள்ப்பா, வச்சாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. வெறும் நீங்கள் நெய்லேயும் தாளிக்கலாம், எண்ணெயிலையும் தாளிக்கலாம், அது உங்கள் சௌரியம். நான் வந்து கொஞ்சம் மேலாக நெய் விட போகிறேன். எண்ணெயில் நம்ம எப்பயும் போல் எண்ணெயில் கடுகு மட்டும் தாளித்து விட்டுடலாம். இது சூப்பராக இருக்குது. பொடி வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டை கேட்டுட்டு முடிஞ்சதுன்னா என் ஃப்ரெண்டு அரைக்கும் போது அவளையே வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவள் ஓகே நான் பண்ணும்போது நான் எடுத்து கொடுக்குறேன்டின்னு அப்படின்னு அவள் சொன்னான்னா நான் அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது நல்லா நுரைச்சி வரட்டும், நம்ம வந்து அதுக்குள்ளே தாளிச்சிடலாம். இப்போ இதில் மேலாக கொஞ்சம் நெய் விட்டுலாம். இது பாருங்கள் சூப்பராக இருக்கும், அடிபொலியான ரசம், நல்ல மணமாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. தேவைக்கேற்ப உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுண்டாச்சு, கடுகு மட்டும் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் நினைக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும் உங்களுக்குலாம். வெளியில் அடுப்பு மேலெல்லாம் தெளிக்காமல் இருக்கும். இப்போது ரசத்தில் விட்டுடலாம். மேக்ஸிமம் தாளிப்பெல்லாம் இரும்பு கரண்டியில் பண்ணால் ஹீமோக்ளோபின் ஏறும்பா. ரசம் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடிப்பொலியான மணமான கண்டந்திப்பிலி ரசம் ரெடி. யாரெல்லாம் கண்டந்திப்பிலி ரசம் பண்ணியிருக்கல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு டிப்ஸு, ஈயச்சொம்பை இதில் பிடிச்சிடாதீங்கோ, ஏன்னா பள்ளம் ஆகும். இது இப்படி பண்ணும்போதே நமக்கு வந்து ஈயச்சொம்பு வந்து அப்படி ஒடுங்கிடும். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தா, எனக்கு டக்குன்னு இப்போ தான் ஞாபகம் வருது ஈயச்சொம்புன்னு. மன்னார்குடி ரசத்துக்கு நீங்கள் பாத்திரம் மாற்றலாமே அப்படின்னு. அது ஈயச்சொம்பு தான்ப்பா. அது இத்தனைக்கும் நான் கரண்டி இடுக்கிலாம் பிடிக்க மாட்டேன், துணியில தான் எடுத்து வைப்பேன். ஏன்னா அது அப்படியே ஒடுங்கி போயிடும். ஸோ அந்த பாத்திரம் அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ மாதிரி இருந்திருக்கு. அது வந்து ஈய பாத்திரம் தான். ஸோ ஈய பாத்திரத்தை ரொம்ப ஜாகிரதையாக ரொம்ப நாள் வச்சுருக்கணும். நன்னா இருக்கணும்னா அது வந்து மெதுவாக தான் பண்ணணும். இல்லைன்னா அது அப்படியே ஒடுங்கி போயிடும். நம்ம கையில் இடுக்கியில் பிடிச்சாவோ எப்படி இருந்தாலும் அது தேய்க்கும் போது ஒதுங்கி போயிடுது. சரி, இது வந்து அன்றைக்கி கேட்டிருந்தா நான் உங்ககிட்ட சொல்ல முடியல, அதை நான் இப்போ ஷேர் பண்ணிட்டேன். அதாவது மோர் கூட்டுக்கு அரைச்சின்றுவோம். நான் குட்டி இந்த கப்பால் ஒரு கொஞ்சம் தேங்காய் போட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக தான் எடுத்துட்டுருக்கோம். இந்த தொகையலுக்கு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எப்படி நம்ம வந்து மோர் குழம்பு, பச்சை மோர் குழம்பெல்லாம் கலந்த சாதத்துக்கு தொட்டுக்கிறோம்ல, அதனால் தொகையலுக்கு சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகா, இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம். இதுலேயே நான் வந்து தயிர் விட்டு அரைக்க போகிறேன். ஒரே ஒரு இந்த இதில் 2 கரண்டி விட்டுல கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நைஸாக அரைச்சிடணும். கொஞ்சமாக ஜீரகமும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன், ஜீரகம் வேணாலும் போட்டுக்கலாம், வேணாட்டி நீங்கள் வந்து விட்டுக்கலாம். ஒரு நாள் ஒரு மாதிரி பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வந்து அரைச்சிடுவோம். இது நல்லா பாருங்கள் வெந்துண்டாச்சு. பூசணிக்காய், இதில் வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப. இதில் நம்ம வந்து இப்போ அரைச்சிட்டோம் இல்லையா, அதையும் விட்டுடலாம். கொஞ்சம் ஜலம் விட்டு விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வைக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு தாளிச்சிடலாம். மோர் கூட்டுக்கு நம்ம வந்து கரண்டி தாளிக்க கரண்டி வச்சுட்டாச்சு, இழுப்பு கரண்டி. கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுது, கடுகு போட்டுக்கலாம். இது வெடிக்கிறது. ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே மோர் கூட்டு போயிடுச்சுருக்கு. இதை வந்து விட்டுடலாம். ஸோ மோர் கூட்டு ரெடி. அப்பா நல்லா இந்த பெருங்காயெல்லாம் தளிச்சது அடிபொலி. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட மோர் கூட்டும் ரெடியாக எடுத்து நம்ம அடுத்தது தொகையலுக்கு தான் வறுத்து அரைக்கணும். வாழைத்தம்பு தொகையலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் எண்ணெய் சூடாக எடுத்து 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய்,
2 வரமிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை வெறும் வரமிளகா மட்டும் போட்டுக்கலாம், இல்லை வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். நான் 2மே போட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2ம் போட்டுடலாம். கருவேப்பிலை இது நல்லா வதக்கிக்கலாம். 2 மிளகு, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக புளி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் வாழைத்தண்டு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவோ குறைச்சலாவோ போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கிண்டாச்சு. இது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் அம்மியில் அரைக்கலாம். நான் டைரெக்டாகவே அம்மியில் போட்டுற போகிறேன். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். அடுத்தது வாழைத்தண்டை நம்ம வதக்கிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் விட்டுண்டாச்சு. இந்த வாழைத்தண்டை நல்லா வடிகட்டி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது இன்னும் வெந்துன்னு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே அதை அரைச்சிடுவோம். இது அம்மியில் தான் அரைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளே அந்த வாழைத்தண்டு ரெடியாகிறதுக்குள்ளே இதை ரெடி பண்ணி வச்சுட்டா வாழைத்தண்டையும் போட்டு நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். தேவைக்கேற்ப உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி நல்லா வதக்கிண்டாச்சு. நல்லா வெந்திருக்கு வாழைத்தண்டு. நீங்கள் இதை குக்கரில் கூட வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம் வேகிறதுக்கு. ஸ்டீமரில் கூட வச்சுக்கலாம். அது நம்மளோட டக்குன்னு குயிக்கான ஒரு எப்படி சௌரியமோ நம்ம அப்படி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சரி அப்படி வதக்கிக்கலாம் அப்படின்ட்டு வதக்கின்னு இருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அம்மியில் அரைச்சிடுவோம். சூப்பராக இருக்குப்பா. நல்லா வெந்திருக்கு. இந்த வாழைத்தண்டு அப்படி வச்சோன்னே நசி விட்டு பாருங்க. இல்லைன்னா சட்டக்குன்னு இருக்கும். ஆஹா, சூப்பராக இருக்கு. இதை ஃபுல்லாக அரைச்சிட்டும் காமிக்கிறேன். சூப்பராக வாழைத்தண்டு தொகையல் அரைச்சாச்சு. இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த அம்மிக்கலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குப்பா. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்தில் யார் அம்மிலாம் யூஸ் பண்ணுவா அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ நிறைய பேர் அம்மியில் யூஸ் பண்ணுறா. நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படின்னு. இந்த அம்மிக்கல் எங்கள் மாமனாரே போய் மாட்டுப்பொண்ணு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆத்துக்கார் நான் 3 பேருமே போனோம். போய் இப்படி இருக்கணும். ஏன்னா எனக்கு அம்மி அவ்வளோவா தெரியாது. எங்கள் மாமனார் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கிராமத்தில் அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நாங்கள் போய் இதை வாங்கினோம். ஸோ எனக்கு இது விடுறதுக்கு மனசே இருக்காதுப்பா. பார்த்து வாங்கினோம்ல அந்த அம்மிக்கல். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ யூஸ் ஆகுது. நல்லா இருக்குப்பா. டேஸ்ட்டே தெரியறது. மிக்சியில் அரைக்கிறதுக்கும் அம்மியில் அரைக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டே தெரியறதுங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதுதான் சும்மா இதை அப்படியே சொல்லுவேன். மலரும் நினைவுகள் நமக்கு வரும் இல்லை சிலதெல்லாம், அது மாதிரி அதை ஷேர் பண்ணிட்டேன். இன்னேற்று மகாலயபக்ஷம் டே 5ஓட சமையல் ரெடியாக எடுத்து சுட சுட சாதம், வாழைத்தண்டு தொகையல், பூசணிக்காய் மோர்கூட்டு, கண்டந்திப்பிலி ரசம். இதுதான் இன்னேற்று போஜனமோட சமையல். நீங்கள் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறீங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சோன்னே ஒரு லைக் கொடுங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச்.